அந்த மக்களை ஏன் ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டுறாங்க? நாத்திகவாதியான எனக்கு ஆதங்கம் இருக்குது. ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சச்சின். நான் இங்கே வீடியோ ஷூட் பண்ணலான்னு வந்தோம். ஓகேங்களா? ஒரு அண்ணன் சாமியே கிடையாதுன்ற மாதிரி கேட்டார். ஸோ அவரோட டவுட்டு நான் உங்களுக்கு என்னோடய டவுட்டாக அவங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது? இந்த பெரும்பாலும் சிவராத்திரின்னு சொல்கிறாங்க, சுடுகாட்டில் கொண்டாடுறாங்க. இந்த சுடுகாட்டில் கொண்டாடுறவங்க மொத்த மக்களும் 80% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினராக இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினர் கொண்டாடுறாங்க. அந்த மக்களை ஏன் ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டுறாங்க? இந்த சிவபெருமான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவரா அல்லது பொதுவான தெய்வமா? ஏன் அது அப்படின்றதுடைய ஆதங்கம் எனக்கு இருக்குது. நாத்திகவாதியான எனக்கு ஆதங்கம் இருக்குது. ஏன் இந்த சுடுகாட்டில் கொண்டாடணும்? இது பிரபலமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு இருப்பது, இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களே, இன்றைக்கு வரைக்கும் ஒதுக்கி வைக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் பக்தின்ற போர்வையில் இந்து மதம்லாம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்து மதம்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் இது முடிஞ்ச பிறகு அவங்க யார்? இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்போ பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுறது இல்லை. இந்த சுடுகாட்டுக்கு சிவபெருமானை கொண்டாடுறது கிடையாது. அப்போ சிவபெருமான் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க உடையதா அல்லது பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவங்களுடையதா? அதான் என்னுடைய கேள்வி. எனக்கு பதில் சொல்லுங்கள். ஓகேண்ணா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போது நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாமா? சமூக தளத்தில் அப்லோட் பண்ணலாமா? நிச்சயமாக சத்தியம்ன்றது மூட நம்பிக்கை. நிச்சயமாக நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா நம்ம சமூகம் 4 சமூகமும் 5 சமூகமும் ஒன்று சேரணும். அதுதான் என்னுடைய ஆதங்கம். நான் எந்த சமூகத்தை சேர்ந்தோன்றது அப்பாற்பட்ட விஷயம். புரியுதுங்களா? எல்லா சமூகமும் ஒன்று இணைந்து எல்லாமே. என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? நான் எத்ராஜி ஸ்கூல் சத்துவாச்சாரி, அதில் சீப்பர் வேலை செய்கிறேன். அதனால் சாதாரண ஊழியன்தான். நான் பெரிய பணக்காரனோ கிடையாது, ஏழை, அதாவது நடுத்தர மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது நான். அதனால் உண்மையாக நீங்கள் சொல்கிற விதம் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம் தவிர, ஆனால் நீங்கள் சொல்ல வந்த கருத்து உண்மையானது. எல்லாருமே ஒன்றாகணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? தமிழால் இனவும் தமிழுக்காக இனவுன்றது ஒரு நல்ல ஒரு முன் வாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ நானும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல இந்த கருத்தை நான் மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும், எல்லாருக்குமே நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றிண்ணா. மகிழ்ச்சி. வளர்க தொடர்க.